ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இன்று அதிகாலை ஈரானின் தலைநகர் டெஹ்ரான் மீது இஸ்ரேல் பயங்கர வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. கடற்படை ஆயுதங்கள் தயாரிக்கும் முக்கிய இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. மறுபுறம் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் ஏமனின் ஹூதி அமைப்பினரும் இஸ்ரேல் மீது முதன்முறையாக ஏவுகணைகளை வீசி போரில் நேரடியாக குதித்துள்ளனர். குவைத் விமான நிலையத்தின் ரேடார் சிஸ்டம் ஈரான் ட்ரோன் தாக்குதலால் கடும் சேதமடைந்துள்ளது. போரின் தீவிரம் அதிகரித்து வருவதால் ஓமன் மற்றும் பல்வேறு வளைகுடா நாடுகளில் பதற்றம் நிலவுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இதுவரை சுமார் 5 லட்சம் பயணிகள் வளைகுடா நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பியுள்ளனர். போரின் அடுத்த கட்ட நகர்வுகள் உலக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.